Hello students, welcome to 10th standard maths, 4th chapter geometry, exercise 4.2 part 1, 1 to 3 sums. In the previous video we have seen exercise 4.1 similar triangles. Now let us see theorem 1, basic proportionality theorem, BPT or Thales theorem. Basic proportionality theorem first letter எடுத்து நம்ம BPT ன்னு ஷார்ட்டா சொல்லலாம் or Thales theorem. Thales the most famous Greek mathematician இந்த தியரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் பேர்லயே இந்த தியரமை நம்ம சொல்லலாம், Thales தியரம்னு சொல்லலாம். ஓகே, இந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். A straight line drawn parallel to a side of a triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. Straight line drawn, ஒரு straight line வரையறாங்க. இந்த டயகிராம்ல பாருங்க, ஒரு straight line drawn parallel to a side, ஒரு சைடுக்கு, இந்த ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக வரைகிறாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். அது இந்த ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக வரைகிறோம். இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ், அந்த அதர் டூ ஒரு சைடுக்கு பேரலாக வரைஞ்சிட்டு மற்ற ரெண்டு சைடையும் எப்படி கட் பண்ணணும்னா அதர் டூ சைட் டிவைட்ஸ் த சைட்ஸ் இந்த சேம் ரேஷியோ, சேம் ரேஷியோவில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதான் ஸ்டேட்மெண்ட்டு. ப்ரூஃப் பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, the triangle ABC, D is a point on AB. Dங்கிறது ABல ஒரு பாயிண்ட் and E is a point on AC. Eங்கிறது ACல ஒரு பாயிண்ட். ஓகே, டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா, AD by DB is equal to AE by EC. AD by DB is equal to AE by EC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன், draw a line DE parallel BC. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன வரையணும், டயக்ராமில் இது ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்காது, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குது. நம்ம DE parallel BC வரும். டின்ற லைனு பிசிக்கு பேரலாக, ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிஇ பேரல் பிசி. ஓகே, ஸோ நம்பர் இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டு இங்கே ரீசன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் 1. இப்போ இங்கே பாருங்க, ஆங்கிள் ஏபிசி இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் ஏடிஇ இது 1. இந்த ரெண்டு ஆங்கிளும் ஓகே, இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் சொல்கிறாங்க, ஆங்கிள் 1ன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா parallel லைனில் சேம் பொசிஷனில் இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரல் பிசி. டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்கிறனால இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்கிறோம். அதான் ரீசனிங்க. ஓகே, செகண்டு பாயிண்ட் பாருங்கள். ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இங்கே பாருங்கள், ஏசிபி இந்த ரெண்டு செகண்ட் ஆங்கிளும் ஏஇடி இந்த ரெண்டு ஆங்கிளும் அதே பொசிஷன். இங்கே ஒன்னில் எப்படி ஆங்கிள் 1 எப்படி சொன்னோமோ அதே பொசிஷனில் தான் இதுவும் இருக்குது. இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டிஇ பேரல் பிசி. அதே தான் ரீசன் எழுத போகிறோம். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரல் பிசி. என்ன கண்டிஷனும் அதே கண்டிஷன் எழுதிருப்போம். ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஒரே பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட்டு, ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் 3. ஸோ டிஏஇயும் பிஏசியும் ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும், ஏபிசி ட்ரையாங்கிளையும் ஏடிஇ ட்ரையாங்கிளையும் இந்த த்ரீன்ற ஆங்கிள், தட் இஸ் ஏன்ற ஆங்கிள் காமனாக இருக்குது. ஓகே, இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சின்ன ட்ரையாங்கிளும் த்ரீன்ற ஆங்கிள் காமனாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் காமன் ஆங்கிள். அதான் ரீசன். ஓகே, ஆங்கிள் 3ன்றது போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் காமன் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதனால் இந்த மூணு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஆங்கிள் 1 ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் 2 ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் 3 காமனாக இருக்குது. ஸோ மூணு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஏபிசியும் ஏடிஇயும் பெரிய ட்ரையாங்கிளும் சின்ன ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகே, பை ஏஏஏ சிமிலாரிட்டி, ஆங்கிள் 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 மூணு ஆங்கிளுமே சேமாக இருக்கனால பை ஏஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் சொல்லிட்டதுனால அது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏபி பை ஏடி, ஏபி பை ஏடி பெரிய ட்ரையாங்கிள் ஒரு சைடு, சின்ன ட்ரையாங்கிள் ஒரு சைடு. ஏபிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள், ஏடி சின்ன ட்ரையாங்கிள், அது ரெண்டும் டிவைட் ஆகுது. ஈக்குவல் டு ஏசி அடுத்த சைடு பாருங்கள், பெரிய ட்ரையாங்கிள் ஒரு சைடு ஏசி பை ஏஇ. ஸோ கரஸ்பாண்டிங் சைஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், ஏபி இருக்குது பாருங்கள், ஏபி எப்படி பிரிக்கலாம்னா, ஏபி இருக்குது அதை எப்படி பிரிக்கலாம்னா ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிக்கலாம். ஓகே, ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிக்கலாம். அதேமாதிரி ஏசியை ஏஇ ப்ளஸ் இசின்னு பிரிப்போம். ஓகே, அதான் இங்கே எழுதுறாங்க. ஏபி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிச்சிருக்கோம். டிவைட் பை ஏடி, ஏடி அப்படியே போட்டுப்போம். இஸ் ஈக்குவல் டு ஏசி எப்படி பிரிக்கலாம்னா நமக்கு இங்கே ஏஇ பை இசி அதை அப்படி பிரிச்சுப்போம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏபியை ஏடி ப்ளஸ் டிபின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஏசியை ஏஇ ப்ளஸ் இசின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, ஏஇ டினாமேட்டில் ஏஇ அப்படியே எழுதிக்கிட்டோம்.
ஸ்பிளிட் ஏபி அண்ட் ஏசி யூஸிங் த பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ. டி அண்ட் இ யூஸ் பண்ணி இந்த ஏபியும் ஏசியும் நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஓகே, அந்த கண்டிஷன் இங்கே எழுதியிருக்கோம். ரீசன் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ரீசன் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸ்பிளிட் ஏபி அண்ட் ஏசி யூஸிங் த பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் பாருங்கள். இந்த நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏடி பை ஏடி. ஓகே, டினாமினேட்டர் 2 நம்பருக்கும் 2 டேர்முக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏடி பை ஏடி அப்படின்னா ஏடியும் சேமாக கேன்சல் ஆகிடும், 1 வந்துடும். டி ப்ளஸ் டிபி பை ஏடி அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த ஏடி பை ஏடி டிவைட் பண்ண நமக்கு 1 வரும், ப்ளஸ்ஸு டிபி பை ஏடி அதை எழுதிட்டோம். அதே மாதிரி ஏஇயை 2 டேர்முக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஏஇ பை ஏஇ அதோட வேல்யூ 1 வந்துடும், ப்ளஸ்ஸு இசி பை ஏஇ அது எழுதிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த 2 பக்கமும் 1 இருக்கிறனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆன் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளை பண்ணுறோம். 1 2 பக்கம் இருக்கிறனால கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி பை ஏஇ கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ சிம்பிளை பண்ணிட்டோம். நம்ம இதை சிம்பிளை பண்ணிட்டோம். அடுத்து கேன்சலிங் 1 ஆன் போத் சைட்ஸ். 2 பக்கம் 1 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ கிடைக்குது. ஓகே, அதான் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம இதை தலைகீழாக மாற்றிக்கலாம். ஓகே, ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். ஏடி மேலே போயிடும், டிபி கீழே வந்துடும். ஓகே, அதே மாதிரி தான் ஏஇ மேலே போயிடும், இசி கீழே வந்துடும். அதான் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. 2 பக்கமும் நம்ம தலைகீழாக மாற்றிட்டோம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் அதான் ரூல்ஸ். ஓகே, ரீசன் என்னென்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நமக்கு ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி கிடச்சிரும். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு தியரம் 3 ஆங்கிள் பைசெக்டார் தியரம். இது நம்ம ஏபிடி அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ஏபிடின்னு சொல்லலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். பிபிடி தியரம் எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தியரம் இது. பிபிடி ஆர் ஏபிடி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட். த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைடு இன்டர்னலி இன் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இன்டர்னல் பைசெக்டர். ஓகே, ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறது இன்டர்னல் பைசெக்டரு. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வச்சுப்போம். இதில் ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டராக இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸு இன்டர்னல் இந்த ரேஷியோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து எப்படின்னா இன்டர்னலாக பிரிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரூஃபு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏடி இஸ் இன்டர்னல் பைசெக்டார்னு கொஷின் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளில் ஏடி அப்படிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர். ஆங்கிளை ஏவை பிரிக்குது. ஓகே, ஆங்கிள் ஏவை சமமாக பிரிக்கிறதுனால இது ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டார்னு சொல்கிறாங்க. ஓகே, டு ப்ரூவ் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஓகே, அப்படி எழுதணும். ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கன்ஸ்ட்ரக்ஷன். Draw a line through C parallel to AB. Extend AD to meet line through C at E. Draw a line through C. C வழியாக நம்ம வரைகிறோம். parallel to AB. ஓகே, ஏபிக்கு பேரலாக சி வழியாக ஒரு லைன் வரைகிறோம். ஓகே, அது வந்து எக்ஸ்டெண்ட் ஏடி எக்ஸ்டெண்ட் பண்ணால் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஈன்னு எடுத்துக்குவோம். ஓகே, அந்த இந்த பாயிண்ட்டை நம்ம ஈன்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இங்கே நம்பர், ஸ்டேட்மெண்ட், ரீசன். ஃபர்ஸ்ட் நம்பர் angle AEC equal to angle BAE equal to 1. Two parallel lines cut by a transversal make alternate angles are equal. Okay. Next இங்க number, statement, reason கொடுத்துருக்காங்க. First point angle AEC equal to angle BAE equal to angle 1. Two parallel lines cut by a transversal make alternate angles equal. இது first point. Second point triangle ACE is isosceles. AC equal to CE அதை 1ன்னு வச்சுக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ ஆங்கிள் சிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇஏ அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ டயக்ராமில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஆங்கிள் ஏஇசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆங்கிள் 1 இந்த ரெண்டு ஆங்கிள் 1ம் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரெண்டு பேரல் லைன் இருக்குது, அது ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் ஆகுது. அப்போ சிஇ ஏபி ரெண்டு பேரல் லைனு, சிபிஇன்னு ஒரு பேரல் லைன் டிரான்ஸ்வர்சல் கட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு அந்த கண்டிஷன் தெரியும். அதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஆங்கிள் 1 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு நமக்கு அந்த இன் ட்ரையாங்கிள் ஏசி ஈக்குவல் டு சிஇ ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஏசிஇ. அப்போ ஏசி ஈக்குவல் டு சிஇ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, சிஏஇ ஆங்கிள் 1ம் அதேமாதிரி சிஇஏ ஆங்கிள் 1 இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் சொல்கிறோம். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கனால ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். அதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே,
ஸோ இந்த 2 பாயிண்ட்டை நம்ம டயக்ராமில் பார்த்துட்டோம். ஒரு ஆங்கிள் ஈக்குவல், அடுத்து இந்த சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல் சொல்லிட்டோம். ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி ஆங்கிள் 2 ஆங்கிளும் ஆங்கிள் 1 இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதை யூஸ் பண்ணோம். இங்கே ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ரெண்டுமே ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பை ஏஏ சிமிலாரிட்டி நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள் ஏபிடியும் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. இப்போ ட்ரையாங்கிள் ரெண்டுமே என்ன ஆகுனா சிமிலர்னு சொல்கிறோம். அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கனால பை ஏஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி ஆங்கிள் 2 ஈக்குவலாக இருக்கனால ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் சொல்லிட்டோம். சிமிலர் சொன்னாலே நமக்கு என்னன்னா சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரொபோஷனாக இருக்கும். அதை யூஸ் பண்ணுறோம். ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஓகே, அந்த 2 ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணுங்கள். 2 சைடும் எப்படின்னா ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை சிடியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட்டு ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி ஃப்ரம் ஏசி இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஏன்னா நம்ம ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளில் படித்தோம் ஏசி ஈக்குவல் டு சிஇ, இது 1ன்னு வச்சுட்டோம். அந்த ஃப்ரம் 1 இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏசி 2 சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் 1 ஏசி ஈக்குவல் டு சிஇ அதை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏபி பை சிஇ வர இடத்துல நம்ம ஏசி போட்டுக்கிறோம். ஓகே, சிஇன்ற பிளேஸில் ஏசி போட்டோம். ஓகே, பிடி பை சிடி ரைட் ஆஸ் இட் இஸ். இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 4.2 part 1. First sum. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively such that DE parallel BC. இப்போ என்ன ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஏபிசி வரைஞ்சிக்கலாம். டி அண்ட் இ ஆர் த பாயிண்ட்ஸ் அந்த சைடு ஏபி அண்ட் ஏசி. ஓகே, டிஇயும் ஏபி ஏசியில் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸில் இருக்குது. ஓகே, டிஇ பேரல் பிசி அப்படின்னா டிஇ ஜாயின் பண்ணிக்கலாம். பிசிக்கு பேரலாக டிஇ வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஃப் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு 3/4 அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 15 cm ஃபைண்ட் ஏஇ கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ஏடி வந்து 3 கொடுத்துருவாங்க. இப்போ ஏடி வந்து 3 எழுதிக்கலாம். டிபி வந்து 4 கொடுத்துருவாங்க. இப்போ 4 எழுதிப்போம். ஓகே, ஏசி வந்து 15 cm கொடுத்துருவாங்க. அப்போ ஏசி ஃபுல்லாக எவ்வளோனா 15 cm, அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்யூஷன் கிவன் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு 3/4 அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு 15 cm. இதை கிவன் நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு 2 பேரலல் லைன்ஸ் இருந்தாலே நமக்கு ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. ஓகே, நம்ம 2 சைடு இந்த சின்ன ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி அதை எழுதுகிறோம். ஓகே, அதான் இங்கே எழுதிருக்கோம். ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. இப்போ ஏடி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிப்போம். ஏபின்னா நம்ம 3+4 ஃபுல்லாக எடுத்துக்கணும். 3+4 அதை எழுதியிருக்கோம். இங்கே 3+4 ஏபி இஸ் ஈக்குவல் டு 3+4 எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு ஏஇ தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஆஸ் இட் இஸ். ஏசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அதை எழுதிப்போம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 3/3+4 7 எழுதிப்போம். ஈக்குவல் டு ஏஇ பை 15. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, 7 into AE is equal to 3 into 15. ஓகே, எழுதிட்டோம். இப்போ நம்ம ஏஇ மட்டும் தான் நமக்கு தேவை. ஏஇ எல்லாம் கீப் இட் லெஃப்ட் சைடு. 3 into 15 இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் 3 15 மல்டிப்ளை பண்ணால் 45/7. இப்போ 45 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 6.43 cm கிடைக்கிது. ஓகே, ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6.43 cm ஆன்சர். இதான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறோம். ஏஇ தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, next second subdivision if AD equal to 8x minus 7, DB is equal to 5x minus 3 and AE equal to 4x minus 3 and EC is equal to 3x minus 1, find the value of x. இப்போ இந்த டயக்ராமில் ஏபிசி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்குவோம். பிசிக்கு பேரலாக டிஇ வரைஞ்சிக்கலாம். இப்போ ஏடி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8x minus 7 அதை எழுதிப்போம். டிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5x minus 3 அதை எழுதிக்கலாம். ஏஇ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4x minus 3, ஏஇ 4x minus 3 எழுதிக்கலாம். அண்ட் EC is equal to 3x minus 1. ஈஸி எவ்வளோ கொடுத்துருவோம் 3x minus 1 எழுதிப்போம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். நமக்கு தெரியும் டிஇ பேரல் பிசியாக இருந்தால் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் என்ன தெரியும்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஈசின்னு தெரியும். ஓகே, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஈசி. அந்த தியரம் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ ஏடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 8x minus 7. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஏடி நம்ம 8x minus 7 போட்டுக்கலாம். டிவைடட் பை டிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5x minus 3. ஸோ டிவைட் பை 5x minus 3 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஏஇ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4x minus 3. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஏஇ 4x minus 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈசி டிவைடட் பை ஈசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3x minus 1. ஸோ டிவைட் பை 3x minus 1 போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, 8x minus 7 into 3x minus 1 மல்டிப்ளை பண்ணோம். அதான் இங்கே எழுதிக்கலாம். 8x minus 7 into 3x minus 1 ஈக்குவல் டு
4x minus 3 into 5x minus 3 அதை எழுதிப்போம். இப்போ ரெயின்பே மொத்தத்தில் மல்டிபிள் பண்ணால் 8x ஆல் 3x மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு சைன் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் ப்ளஸ் போட தேவையில்லை. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். 8 ஆல் 3 மல்டிபிள் பண்ணால் 24. ஓகே 8 3 சார் 24 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். இப்போ -7 ஆல் 3x மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட் சைன் மல்டிபிள் பண்ணலாம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 3 சார் 21 எக்ஸும் இருக்குது. அப்போ எக்ஸ் அப்படியே போட்டுப்போம். ஓகே அடுத்து நெக்ஸ்ட் 8x ஆல் -1 மல்டிபிள் பண்ணலாம். ஓகே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8x இன்ட்டு 1 8x அப்படி போட்டுப்போம். அடுத்து -7 ஆல் -1 மல்டிபிள் பண்ணலாம். இப்போ சைனை மல்டிபிள் பண்ணலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 7 1 சார் 7 அப்படி எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ரெயின்போ மெத்தடில் மல்டிபிள் பண்ணாமல் 4x ஆல் 5x மல்டிபிள் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ப்ளஸ். ஓகே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். இப்போ 4 இன்ட்டு 5 20 வேரியபிளை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். ஓகே நெக்ஸ்ட்டு 4x ஆல் நம்ம 3 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 3 சார் 12 எக்ஸ் அப்படியே போட்டுக்குவோம். ஓகே நெக்ஸ்ட்டு 3 ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஓகே 3 ஆல் 5x மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 3 சார் 15x. ஓகே அடுத்து நம்ம 3 ஆல் 3 மல்டிபிள் பண்ணலாம். -3 ஆல் -3 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3 சார் 9 அதை போட்டுக்கிட்டோம். ஓகே இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸை நம்ம சிம்பிளை பண்ணலாம். 24x² ரைட் ஆசிட்டிஸ் இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு. அதோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். -21 இங்கே -8. ஓகே ரெண்டுமே சேம் சைனாக இருக்கலாம். அதே சைனை போட்டு ஆட் பண்ண போகிறோம். 21 8 ஆட் பண்ணால் 29x. ஓகே ப்ளஸ் 7 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பக்கம் எடுத்து வரணும். இங்கே ப்ளஸ் 20x² இந்த பக்கம் போனால் -20x² ஆகிடும். இது ரெண்டுத்து லைக் டேர்ம்ஸு சிம்பிளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 12ஐயும் 15ஐயும் ஆட் பண்ண சேம் சைனாக இருக்கனால 12 15 ஆட் பண்ணலாம். அப்போ நமக்கு 27 கிடைக்குது. -27 அந்த -27 இந்த பக்கம் போனால் +27x ஆகிடும். ப்ளஸ் இந்த பக்கம் +9 இந்த பக்கம் போனால் -9 = 0. ஓகே அப்படியே போட்டுக்குவோம். இப்போ நம்ம இந்த லைக் டேர்ம்ஸை சிம்பிளை பண்ணலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டும் நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஓகே பாருங்கள் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் டிஃபரன்ஸ் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். இப்போ 24ல் 20 போச்சுன்னா 4 பிக் நம்பர் ப்ளஸ் அப்போ +4x². ஓகே அடுத்தது லைக் டேர்ம்ஸ் என்ன -29xம் 27x. ஓகே ரெண்டுமே எப்படி இருக்குன்னா டிஃபரன்ஸ் சைனாக இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். அப்போ 29ல் 27 போச்சுன்னா 2 பிக் நம்பர் மைனஸ் அப்போ -2x போட்டுக்கலாம். இப்போ கான்ஸ்டண்ட்டாக சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே இங்கே +7 இருக்குது இங்கே -9 இருக்குது. அப்போ ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைனாக இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடலாம். 9ல் 7 போச்சுன்னா 2 பிக் நம்பர் சைன் -2 போட்டுட்டோம். இப்போ இங்கே எல்லாத்துலேயுமே என்னென்னா 2 காமன் டிவைஸராக இருக்குது. ஸோ 2ஆல் நமக்கு டிவைட் பண்ணலாம். ஓகே 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே 2 2 சார் 4 இப்போ 2x² ஆகிடும். இது 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ -x அப்படி போட்டுக்கலாம். இங்கேயும் 2 2 கேன்சல் ஆகிடும். -1 = 0. இதை பார்த்தாக்க நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைசேஷன் நமக்கு தெரியும். அதை நம்ம போடலாம். இப்போ பாருங்கள் கோஎஃபிஷியன்ட்டையும் x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -2 வரும். ஓகே இப்போ மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும். நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணால் நடுவில் இருக்க நம்பர் வரணும். ஓகே இப்போ பாருங்கள் 2 1s are 2 பிக் நடுவில் இருக்க சைன் பிக் நம்பருக்கு தந்துடணும். -2 × +1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 1s are 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -2 வந்துருச்சு. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம். -2ல் 1 போச்சுன்னா -1 வரும். அது சென்டராக இருக்குது. ஓகே -1 சென்டராக வரணும். அது கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இதுதான் கரெக்டான ஃபேக்டர்ஸ். இப்போ கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா x² கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அதால் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஓகே டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ -1 இருக்குது இங்கே 1/2 இருக்குது. இப்போ இங்கே 1 இஸ் அண்டர்ஸ்டுடா. அப்போ x - 1 ஓகே x - 1ன்னு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபேக்டரு. அடுத்த ஃபேக்டர் 2x + 1 அதான் நீங்கள் எழுதிக்கணும். 2x + 1 x - 1 தான் ஃபேக்டராக எழுதிக்கணும். இதோட நம்ம x சேர்த்துக்கணும். ஓகே 2x + 1 × x - 1 = 0. இப்போ இந்த டேர்ம் =0ன்னு எடுத்துப்போம். 2x + 1 = 0ன்னு எடுத்துட்டோம்னா 2x மட்டும் வச்சுப்போம். +1 இந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். x மட்டும் எடுத்துப்போம். -1 இங்கே இருக்க மல்டிப்ளை இந்த பக்கம் தான் டிவைட் ஆகும். ஓகே இப்போ எக்ஸுக்கு நமக்கு -1/2 வந்திருக்கு. அடுத்து x - 1 இன்னொரு டேர்ம் x - 1 = 0 எடுத்துக்கலாம். அப்போ x = 1 -1 இந்த போனால் +1 x = 1. ஓகே நெகட்டிவ்ஸ் ஒன்று எடுத்துக்க மாட்டோம். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். x = 1 is the answer. Next question number 2. ABCD is a trapezium in which AB parallel DC and P, Q are points on AD and BC respectively such that BQ parallel DC if PD is equal to 18 cm, BQ is equal to 35 cm and QC is equal to 15 cm. Find AD. இப்போ என்ன கொஷனில் கொடுத்துருவோம்னா ABCD ட்ரெபீசியம் வரைஞ்சிக்கலாம். நம்ம ABCD ஒரு ட்ரெபீசியம் வரைஞ்சிக்கிறோம். ஓகே AB பேரலல் டிசின்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஏபிக்கு பேரலில் டிசியை நம்ம வரைஞ்சிட்டோம். P, Q ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் AD அண்ட் BC. ஓகே PQ வந்து ADலையும்
P வந்து ADலையும் Q வந்து BCலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வரைஞ்சிட்டோம். ஓகே, PQ parallel DC, அந்த PQ ஜாயின் பண்ணுறோம். அந்த PQ இந்த எதுக்கு பேரலாக இருக்குன்னா DCக்கு பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. PD ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர், அதை எழுதிட்டோம். PD வந்து 18 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். BQ இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. BQ வந்து 35 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். அண்ட் QC இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், அதை நம்ம எழுதிட்டோம். QC வந்து 15 சென்டிமீட்டர் எழுதிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? AD கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஃபுல்லாக கேட்குறாங்க. ஓகே, ADனா இது ஃபுல்லாக நமக்கு கண்டுபிடிக்கணும். நமக்கு அப்போனா PA தெரியாது. PAவை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம Xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சொல்யூஷன் பை தேல்ஸ் தியரம் இன் ட்ரையாங்கிள் ACD ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ACD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளில் எது பேரலல் சைடாக இருக்குப்பா? PG parallel CD. ஓகே, இது ரெண்டு பேரலாக இருக்கிறதுனால நம்ம BPT தியரம் அப்ளை பண்ணுறோம். ஓகே, தேல்ஸ் தியரம் BPT தியரம் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அப்ளை பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிள் ABCடியில் AP by PD is equal to AG by GC. ஓகே, AP by PD is equal to AG by GC. ஏன்னா இது ரெண்டு பேரலல் லைனாக இருக்கிறதுனால AP by PD is equal to AG by GCன்னு எழுதுகிறோம் பை தேல்ஸ் தியரம். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். AP நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? Xன்னு வச்சுருக்கோம். அப்போ APக்கு பதிலாக நம்ம X போட்டுக்கலாம். PD என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 போட்டுக்குவோம். ஈக்குவல் டு AG தெரியாது, AGயும் தெரியாது, GC வேல்யூவும் தெரியாது. நம்ம ரைட் ஆஸ் இட் இஸ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ABC ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ABC ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இது ரெண்டு எது பேரலல் லைன் பாருங்கள்? AB பேரலல் GQ. அதனால இது ரெண்டு பேரலாக இருக்குன்னா நம்ம அதே மாதிரி நம்ம தேல்ஸ் தியரத்தை இங்கே அப்ளை பண்ணலாம். AG by GC இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி BQ by QC. ஓகே, BQ by QC அதான் எழுத போகிறோம். AG by GC இஸ் ஈக்குவல் டு BQ by QC பை தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம AG by GC தெரியாது, அப்படியே எழுதிப்போம். AG by GC அப்படியே எழுதிப்போம். இந்த வேல்யூஸ் அப்படி இப்படி ரெண்டு பக்கம் மாற்றி எழுதினாலும் ஓகே தான். இப்போ BQ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஷினில் 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ BQக்கு நம்ம 35 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். QC எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. QC 15 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். ஸோ AG by GC இந்த பக்கம் எழுதிக்கலாம். இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, from 1 and 2 we have first equation second equation compare பண்ணுங்க. நமக்கு ரைட் சைடு AG by GC, இங்கேயும் ரைட் சைடு AB by GC இருக்கு. ஸோ ரெண்டு ரைட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்காம லெஃப்ட் சைடு ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, அதான் இங்கே ஈக்குவேட் பண்ணுறோம். X by 18 is equal to 35 by 15 எழுதியிருக்கோம். ஓகே, X by 18 is equal to 35 by 15. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? இது ரெண்டு ஃபஸ்ட்டு இது சிம்பிளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஃபிஃப்த் டேபிளில் வரும். ஓகே, 3 5s are 15, 7 5s are 35. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3x மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3x கிடைக்குது. ஓகே, 18 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 127 கிடைக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். x மட்டும் நமக்கு தேவை. x alone keep it left side is equal to 126. இங்கே மல்டிப்ளை 3 இந்த பக்கம் தான் டிவைட் ஆகிடும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 4 3s are 12, 2 3s are 6. இப்போ 42. x is equal to 42 கிடைக்குது. இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா AD என்னன்னு கேட்குறாங்க. இப்போ X நம்ம 42 கண்டுபிடிச்சிட்டோம். 42 இந்த 18 ஆட் பண்ணால் நமக்கு AD என்னன்னு கிடைச்சிரும். ஓகே, AD இஸ் ஈக்குவல் டு X + 18. ஓகே, AD அப்படின்னாலே X + 18 நமக்கு கிடைக்கும். ஓகே, AD X வந்து 42 கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் 18. இப்போ AD இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர்ஸ் ஆன்சர். ஓகே, next question number 3. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively for each of the following cases so that DE parallel BC. Triangle ABC அப்படின்னா ஒரு triangle ABC வரைஞ்சிக்கலாம். D and E are the points on the sides AB and AC. ஓகே, Dயும் Eயும் AB மேலேயும் AC மேலேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, Dங்கிறது AB மேலேயும் E வந்து AC மேலேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா DE parallel BC. D வந்து BCக்கு பேரலாக இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் AB equal to 12 cm, AD equal to 8 cm, AE equal to 12 cm and AC is equal to 18 cm கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டயக்ராமில் போட்டுக்கலாம். ஓகே, AB வந்து 12 cm கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக வந்து 12 cm. AD வந்து 8 cm கொடுத்துருக்காங்க, அதை எழுதிட்டோம். AE வந்து 12 cm, அது எழுதிட்டோம். AC வந்து 18 cm. இப்போ AC ஃபுல்லாக நமக்கு 18 cm, அதை எழுதிக்கிட்டோம். ஓகே, இன் சொல்யூஷனில் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ABC ட்ரையாங்கிள் ஃபுல்லாக எடுத்துப்போம் பை BPT. பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டு பேரலாக இருந்துச்சுன்னா நமக்கு AB by AD is equal to AC by AEன்னு சொல்கிறாங்க. ஓகே, AB by AD is equal to AC by AEன்னு சொல்கிறாங்க. அதை தியரம் யூஸ் பண்ணி இதை எழுதிக்கிட்டோம். தட் இம்ப்ளைஸ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, AB வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிட்டோம். ஓகே, 12 சென்டிமீட்டருக்கு இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம சென்டிமீட்டர் போட வேண்டாம், சிம்பிளை பண்ணிவிட்டு அப்புறம் எழுதிப்போம். ஓகே, 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 12 போட்டுக்கிட்டோம். இப்போ AD வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இப்போ 8 இங்கே எழுதிட்டோம். இந்த பிளேஸ் ஆஃப் AD வந்து 8 எழுதிக்கிட்டோம். AC வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க, 18 எழுதிக்கிட்டோம். ஓகே, AE வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இப்போ 12 எழுதிட்டோம். ஓகே, இந்த பிளேஸ் ஆஃப் AE வந்து 12 போட்டுட்டோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் இங்கே ரெண்டுமே 4th டேபிள் வரும். 2 4s are 8, 3 4s are 12. அது ரெண்டுமே இது ரெண்டுமே 6th டேபிள் வரும். ஓகே,
6 3s are 18, the 2 6 are 12. Okay, இப்போ 3/2 equal to 3/2 வருது. Okay, 3/2 equal to 3/2 வருது. So it is satisfied. நமக்கு பிபிடி தியரம் கரெக்டாக வருது. it is satisfied, therefore DE parallel BC ன்னு சொல்லிடும். ஓகே, நம்ம தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. DE parallel BC னா பிபிடி தியரம் கரெக்டாக வரதுனால நமக்கு வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈக்குவலாக வருது. ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், therefore DE parallel BC ன்னு எழுதிடணும். ஓகே, next is second subdivision. AB equal to 5.6 cm, AD equal to 1.4 cm, AC is equal to 7.2 cm and AE equal to 1.8 cm. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம பிபிடி தியரம் அப்ளை பண்ணணும். ஈக்குவலாக இருந்தால் வந்து டிஇ பேரல் பிசின்னு சொல்லணும், இல்லைன்னா இட் இஸ் நாட் பேரல்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகே, அதாவது ஹோம்ஒர்க்கை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, in this video we have seen a basic proportionality theorem, angle bisector theorem and exercise 4.2 1 to 3 sums. Next video we will see exercise 4.2 part 2 4 to 10 sums. Thank you students.